அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் மாறுவது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் மாறி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். இந்த சித்திரை மாதம் முழுவதும் உஷ்ணத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய வலுவான ஆற்றலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று வலம் வரும் இந்த வேளை என்பது தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொந்த வீடு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காண்பதோடு மட்டுமல்லாது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருதல் என பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும் வேலையாக இந்த சித்திரை மாதத்தை உறுதியாகவே சூரியன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய சூரியனின் அமைப்பால் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைதல் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அங்கு ஏற்கனவே சுக்கிரனும் வலுவாக வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபத்தில் அவர் ஆட்சி பலமும் பெறப்போகிறாருங்க. சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து வலம் வரும் தருணம் என்பதும் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் வேலை என்பதும் அமோகமான வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறப்போவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஏராளமான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நல்ல வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. பொருளாதார நிலை உயர்வதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களது தனித்திறமையை மேலும் மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மனதில் உறுதியை வைத்து பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான குழப்பம் போன்றவை நீங்கி எதிர்காலத்தின் அச்சத்தை நீக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி வலம் வருகிறார். சனி 9இல் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. 9இல் சனி வலம் வருவதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். ஏனென்றால் சனி பகவான் 9இல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக நீக்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சிறப்பானதாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளை 9இல் வலம் வருவதால் அள்ளி கொடுக்க போகிறார். தொழில் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையிலும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பயணங்கள் அதிகரித்தாலும் பணிச்சுமை உயர்ந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9இல் வலம் வருவதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்க்க முடியும். அவருடன் இணைந்து செவ்வாயும் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமான செவ்வாய் முழுமையாக இந்த சித்திரை மாதத்தில் 9இல் வலம் வருவதால் சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. சித்திரை மாதம் முழுவதுமே மிக சிறப்பான வளர்ச்சி
வளர்ச்சியை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் 9 முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் 10 வலம் வர போகிறாருங்க. 9, 10 ஆகிய இடங்களை வலுப்படுத்தும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக ராசியின் அதிபதியான சந்திரனை பார்த்தாலும் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 9 மற்றும் 10ஆம் இடத்தில் வலம் வரும் புதனின் அமைப்பால் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து முடிவுகளை எடுக்காமல் நிதானத்துடனும் சரியான வகையில் சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதால் சூழ்நிலைக்கு இடம் கொடாமல் மகிழ்ச்சியான சூழலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி உறுதியாகவே இந்த வேளையில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே விரயத்தில் தான் வலம் வரப் போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு வைகாசியில் உச்சபலம் பெற போகிறார். அதற்கு முன் இந்த சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வேளையில் ராகு சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். இருந்தாலும் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக குறையும். சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் முழுமையாக விளக்குவதோடு எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி கணிசமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை பற்றிய தவறான சிந்தனையை விலக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏது இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி நிச்சயம் வரும்.